ஃபைனலி சமந்தா மேம் வந்து ராஜ் டிடிமூரை மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. டிசம்பர் 1 நடந்த அவங்களுடைய மேரேஜுக்கு வந்து ரொம்ப கம்மியான பிரபலங்கள் மட்டும்தான் கலந்துக்கிட்டாங்க. அதுலேயும் ரொம்ப க்ளோஸ் சர்க்கிள் மட்டும்தான். கிட்டத்தட்ட ஒரு 30 மெம்பர்ஸ்க்குள்ள தான் அந்த வெட்டிங்கை அட்டன் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் இந்த வெட்டிங் நடக்க போகிறது தெரிஞ்சு நாகச்சைத்தன்யா சாரோட ஃபேமிலி இருக்க ஈவெண்ட்டை அவங்க வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு அவங்க ஃபாரின் ட்ரிப்புக்காக கிளம்பிட்டாங்க. ஏன்னா இந்த மேரேஜை பற்றின மீடியாவோட கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டும், தேவையில்லாத ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை க்ரியேட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபேமிலி ட்ரிப்புக்காக ஃபாரின் போயிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மேரேஜை பற்றி நாகச்சைத்தன்யா சாரோட ஒய்ஃப் வந்து ஷோபிதா என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சிபி ட்ரெண்டிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாகச்சைத்தன்யா சாரோட செகண்ட் ஒய்ஃப் தான் ஷோபிதா. அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ஒய்ஃபாக இருந்தவங்க தான் நம்ம சமந்தா. இதில் வந்து சமந்தா மேம் வந்து டிவோர்ஸ் பண்ணிவிட்டு 2022 அதுக்கப்புறமேலு ராஜ் டிடிமூரை 2 இயர்ஸ்க்கு மேலே டேட் பண்ணி இப்போ வந்து ஃபைனலாக மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. இந்த பற்றி மேரேஜை பற்றி ஷோபிதா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க ஃப்ரெண்ட் சர்க்கிளில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுக்கு மேலேயாவது அவங்கவுங்க லைஃப்பில் அவங்கவுங்க பீஸ்ஃபுல்லாக நான் அனுபவிச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.